இன்னைக்கு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒண்ணு. ஸோ கும்பராசியில வந்து சந்திரன், ராகு இருக்கார். அதுக்கு அப்படியே 7ஆம் இடத்துல சுக்கிரன், கேது இருக்கார். அண்ட் துலாம் ராசியில புதன், செவ்வாய். மீதி 3 அப்படியே கேந்திரம். சனி, குரு, சூரியன். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கிரக அமைப்பு. இன்றைய இந்த கிரக அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சூரிய உதயத்துல உங்களுக்கு கன்னியா லக்னத்துல தான் இன்னைக்கு வந்து பொறக்கிற குழந்தைங்களுக்கு லக்னம் ஆரம்பிக்கும். ஸோ இது எந்த லக்னமாக இருந்தாலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள்ல, ஆம் அந்த குழந்தைங்க பிறந்ததுன்னா, அதுங்களுக்கு சின்ன மன கிளேசம் வந்து எப்ப பாரு ஒரு கன்ஃப்யூஷன், ஒரு கான்கிரீட்டா டெசிஷன்ஸே எடுக்க முடியாது. ஸோ ஆசோலேஷன் மைண்ட் வந்து ரொம்ப இருக்கும், இன்னைக்கு பொறக்கிற குழந்தைங்களுக்கு. ஒரு நல்ல துலா லக்னம், லக்னத்திலேயே புதனும், செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா கூட, லக்னக்காரகன் சுக்கிரன் வீக்கா இருக்காரு. கேதுவோட போயிட்டாரு அவரு. அடுத்தது நீங்க வந்து விருச்சிக லக்னம் எடுத்துட்டீங்கன்னா, லக்னக்காரகன் 12ஆம் இடத்துல போயிட்டார். இதுல தனுசு லக்னம் எடுத்துட்டீங்கன்னா, 7ல குரு, 10ல சூரியன். ஸோ 3ல வந்து சந்திரன், ராகு இருக்கு. அர்த்தாஷ்டம சனி வரும். மகர லக்னம் எடுத்துட்டீங்கன்னா, 6ல குரு அண்ட் 10ல புதன், செவ்வாய் இருப்பாரு. அண்ட் பாக்கியத்துல சூரியன், மகர லக்னக்காராளுக்கு வரும். கும்ப லக்னம் எடுத்துட்டீங்கன்னா, லக்னத்திலேயே சந்திரன், ராகு, 7ல சந்திரன், கேது, 8ல சூரியன். திருமண விஷயத்துல கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கும், இந்த குழந்தைங்க வளரும் பொழுது. அண்ட் 2ல வேற சனி. மீன லக்னம் எடுத்துட்டீங்கன்னாலும் அதேதான். லக்னத்துல சனி, 7ல சூரியன், 8ல செவ்வாய். திருமண விஷயத்துல அகைன் பிரச்சனை வரும். களத்திர தோஷ, புத்திர தோஷ ஜாதகமா இருக்கும். ஸோ மீன லக்னம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 5:30 மணியிலிருந்து ஒரு 7 மணி, 7:30 மணி வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த புத்திர தோஷ, களத்திர தோஷங்கள் வரும். மேஷ லக்னம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் அதே மாரி தான். 7ல புதன், செவ்வாய் வரும். பட் 6ல சூரியன், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். ரிஷப லக்னம் எடுத்துட்டீங்கன்னா, 6ல புதன், செவ்வாய் நல்ல நல்ல பணக்கார பசங்களா இருக்குங்க, இந்த ரிஷப லக்னத்துல பொறந்ததுன்னா. ஸோ மிதுன லக்னம் பொறக்கும் பொழுது நல்லாருக்கும். இதுல இந்த நான் சொன்ன மாரி சில லக்னங்கள்ல மட்டும் இவங்களுக்கு அதுவும் மீன லக்னம், இந்த மேஷ லக்னம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைபாடுகளாக இருக்கும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பிறக்கிற பசங்களுக்கு நீங்க பரிகாரங்கள் செய்யற மாரி வரும். எப்போ? 20 வருஷம் கழிச்சு கல்யாணத்தும் போது. அப்ப பார்த்துக்கலாம். அதாவது இன்னைக்கு நம்ம சுபதினத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொறக்கிற பசங்களுக்கு அப்பவே நம்ம வந்து ஸ்பாட்ல வந்து பலனையும் சொல்லிட்டோம். ஸோ இது வேற எந்த இதுலயுமே இல்லாத ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய நாளு இன்னைக்கு உங்க வீட்ல குழந்தைங்கலாம் பொறந்ததுன்னா பாருங்க, நம்ம எந்த லக்னத்திற்கு என்ன பலன்றத குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடியே வந்து காலையிலேயே வந்து சொல்லியாச்சு.